ஏப்பா முடவாட்டு கிழங்க இருக்காமே ஏதாவது வாங்குப்பா. என்ன இதை வாங்கி நம்ம ஊர்ல எல்லாம் போய் சூப்பு வச்சு கொடுக்க முடியும், எங்கேயா சூப்பு வச்சு கொடுக்க முடியும்? அது மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லதாம்ல. ஆமா, நேற்றுலேருந்து எனக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்குல்ல, ஏதாவது ஒன்று வாங்கு. வலிக்காம இருக்கு, இப்ப அதுவும் இந்த இந்த வலிக்காம பழம்லாம் பாரு, நாங்களாம் இல்லை, இதை வாங்கு. இருக்கு. எது? அண்ணே இது என்ன பழம்ண்ணே இது? ஸ்டார் பழம். ஸ்டார் பழம் வாங்கு. இந்த இது என்னமோ தொங்குது, இது என்ன அது? சுகர் மெடிசன், சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு மெடிசன். சுகர் இருக்குது எனக்கு. ஆமாம், சிறு குறிஞ்சானே. அவன் ரைடு வித்து சிவிக்கு சொல்லுவேன் பாரு. ஏன்? ஆமா, அந்த சிறு குறிஞ்சான் அதுதான். இதானா? ஆமாம். சரி, இப்போ நீ என்ன வாங்குறப்ப? நம்மளுக்கு தேவை சைடிஷு. ஐடிஸ் ஒண்ணுமே வாங்குற மாதிரி இருக்கீங்க. இந்த ஆப்பிளை வாங்கு. ஆமா, அந்த ஆப்பிளில் கொடுங்கண்ணே. துரியான் பழம். துரியான் பழம்லாம் நாங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கிக்கிறோம்ண்ணே. அது கிடையாது, இது வேற. எவ்வளோ ஒரு பழம்? கிலோ தொள்ளாயிரம். கிலோ 900 ரூபாயா? 900 ரூபாயாப்பா? சீசன் இல்லைல்ல, அதனால 900 ரூபா சொல்கிறாரு. சீசன்ல 3000 ரூபாய் கிட்ட. ஆ, கம்மி. இது என்ன சைனா கொய்யாவா இல்லை சாதா கொய்யாவா? இது வந்து தைவான். தைவான்ப்பா. இதெல்லாம் வேணாப்பா. நீ வாங்கினா ஆப்பிளை வாங்கு, ஒரு ஆப்பிள் வாங்கு. ஒண்ணு கொடுப்பீங்களானே? ஆமாம், எவ்வளோ நாளும் கொடுப்பாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா தம்பிகளா மாப்பிள்ளைகளா, நம்ம எங்கேப்பா அது? அப்போ ஒண்ணு ஐந்தருவி. ஆமாம், பேக் கேமரா உழுக மாட்டேங்குதுப்பா. இனிப்பு தேன் மாதிரி இனிக்கும். பாக்குறேன், பார்த்தா தான் காலைல வந்து ஆமாம், அதில் ஒன்று நாங்கள் எவ்வளோ வாங்குறேன்னு பாருங்கடா. சைடிஷு முட்டை சாப்பிடுற மாதிரி இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆமா, இங்க எடுங்க. எப்பா எல்லா பழத்தையும் ஒரே நேரம் தின்னு வகுத்த கலக்கி விட்ற போதுப்பா. சைடிஷ் வந்து ஒண்ணா தனித்தனியா? ஒன்று வாங்குப்பா. ஒண்ணு தான் இன்னும் வாங்கவே இல்லை. ஒரு ஆப்பிளும் ஒரு ஆரஞ்சு அந்த அண்ணனே சிரிக்கிறாங்க. ஆ, ஒண்ணு வாங்கிட்டு இருக்கீங்களாக்கா அப்படின்ட்டு. இல்லை இது எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இல்லைண்ணே. இங்கே பாருங்க, முடவாட்டு கிழங்கு என்ன புட்டு கிடக்கு. என்ன இது? என்ன ஒரு மலை மாதிரி குமிச்சு கிடக்கு. இதை விறகு கட்டை அடிக்க வச்ச மாதிரி அடிக்க வச்சிருக்கிறாரு. இங்கே பாருங்கடா, இது பூராமே முடவாட்டு கிழங்க. விறகு மாதிரியே இருக்குல்ல? இங்கே பாரு, எம்புட்டு கிழங்குன்னு பாரு. சரி, இது எது கிழங்கு? பூரா மரக்கட்டை மாதிரி கிடக்குது. அது உள்ளுக்குள்ளே இருக்கும்ப்பா. உள்ளுக்குள்ளையா? சரி வா, இது நம்மளுக்கு எதுக்கு வேணாம். நம்மளுக்கு என்ன, நமக்கு அது இருக்கு. காலை முட்டி செத்து போனால் நம்ம வாங்கலாம். இப்போதைக்கு முட்டிலாம் நல்லா தான் இருக்குது. சொல்லிட்டு இல்ல, ஆமாம். நாளைக்கே உங்க முட்டியை போட்டாடுறது கூட சேவனை வச்சிருவாங்க. சரி, சப்போட்டா பழத்தில் 2 வாங்கு. இந்த அண்ணே, இது வந்து இதுல மலை ஒண்ணுல்ல. சீத்தான்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து மலை சீத்தாப்பழம்ப்பா. சரி, சீத்தாப்பழம் மாதிரியே இருக்கும். ஆனா வந்து இது அது பம்ளி மாஸ். இல்லண்ணே, அதெல்லாம் வேணாம்ண்ணே. இந்த இப்ப ஏதோ ஒரு பழம் எடுத்தீங்களே, உடச்சுக்கோ. முட்டை பழம் உங்களுக்கு வச்சிருக்கேன் ஒன்று. முட்டைப்பழம் வச்சிருக்கீங்க. ஏன்னா அது முட்டைப்பழம் நீங்க இது கொட்டை சைஸ் மாதிரி இருக்கு, இதுதான் முட்டை மாதிரி இருக்கு. இது காயா? எப்பா இந்த சப்போட்டாவில் 2 வாங்குப்பா. கேட்டாங்க. காயா கிடக்கு, இந்த பழமா எடு. ஏன்னா மதுரை மாதிரியே காயா ஒண்ணு. இது பழமா, நான் கடிச்சு பார்க்கட்டுமா? இன்னைக்கு சாப்பிட முடியாது. ஆ பாரு, ஊர் உலகமே அமைதியாக கிடக்கு. குற்றாலத்தில் ஒரு ஆளை காணோம். அதான் ஒரு ரூபாயா இல்ல, நாங்க தான் வந்துகிட்டு ஆமா. குடிச்சிட்டு வீடியோ போட்டுட்டு திரியிறோம். எடுத்தாச்சா இல்லையா? மாதுளம்பழம் வேணுமா? மாதுளம்பழம். ஒரு மாதுளை கொடுங்கண்ணே. நல்ல பழமாக கொடுங்க. உள்ளுக்குள்ளே எதுவும் அடிபட்டுருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது நல்லா இருக்கு. தைவான். தைவான் தைவான் வேணாம். அது உள்ள பழைய இந்த மாதிரி இருக்கும் கொய்யாப்பழம். வேணாம். சரி போதும், அவ்வளோதான். அதை மாத்திரம் வாங்கிட்டு வா. எது? ஊறுகாவா? வேற எங்கேயும் கிடைக்காது. என்ன ஊறுகா? ஜாதிக்காய் ஊறுகாய். சாதிக்காய் ஊறுகாவா? ஜாதிக்காலே ஊறுகாய். கவர் பண்ணிருக்குடா. சரி, ஊறுகாயா? ஒரு மாதிரி துவப்பா இருக்கு மாதிரி. அப்படிலாம் இருக்கு. நல்லா இருக்கும், வாங்கி போட்டுப்பா. சரி. சரி விடு, ஒரு சைடிஷுக்காக இருந்துட்டு போதும். சீரிஸ்லயே இது. ஆமாம், ரொம்ப பெருசு கிட்ட. ஆஹா, போதும் இது. போதும், அது போதும்ண்ணே. ரெண்டே பேருதே. வாட்டர் பாட்டில் வேணுமாப்பா? இருக்குல்ல, 30 லிட்டர் கேனே திட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு வாட்டர் பாட்டில். சரி வா போதும்ண்ணே, அதை மட்டும் அண்ணே, அதுக்கு மாத்திரம் பில்லை போடுங்க. இல்ல வேணாம்ண்ணே. போதும்ண்ணே, காலைல கூட வந்து வாங்கிக்கிறோம். நாளைக்கு வர்றோம். காலைல வருவீங்களா? ஆமாம், காலைல வர்றோம். அப்படியே வா, இந்த பக்கத்து கடையிலையும் இந்த ஏதாவது வாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. என்ன போட்டு பில்லை போட்டு வைங்க. பா பில்லை போட்டு வைங்க. இங்க போய் என்ன வாங்க போறோம்? பட்டகிராம சோப்பு தான் இருக்கும். சும்மா அவர் கடையில் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பாதாம் பிஸ்தா முந்திரி. ஆக்கி. இதெல்லாம் எவ்வளோண்ணே? அது 50 ரூபா. என்னண்ணே, தூள் வச்சிருப்பீங்களா காடுங்க? எப்பா அந்த கடையில் நல்லா எல்லாமே இருக்குடா. அடாடா அங்கே பாருங்கடா. சரி, இந்த கடையை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்கே பாருங்க, சீயக்காய். இங்கே பாருங்க, சீயக்காவெல்லாம் முழுசாக இருக்குது. இது ஆவாரம் பூ. இது இந்த பட்டை சுகர் போட்ட மாதிரி இனிப்பா இருக்கு. இந்த இது என்ன அதுன்னு? இது கஸ்தூரி மஞ்சள், மூஞ்சிக்கு போடுறது. கடுகு. அப்படியே வரிசையாக போ. இவர் கடையில் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காருப்பா. இங்கே ஒரு கடலையே வச்சிருக்கு. வீட்டுக்கு வாங்கிக்கிறேன். வாங்கு. இந்த கடுகு. இது என்ன அதுன்னு? இது நிறைய பேர் கேட்டீங்க. இது இல்ல, இது வந்து சப்ஜா. சப்ஜா. அண்ணே இது என்ன இது?
இது கறி குழம்பு போடுறது என்ன? கறிக்குழம்பு, மட்டன், சிக்கன், பிரியாணி, குருமா எல்லாம் மராட்டி முக்கு. மராட்டி பத்தா? ஆமா. சரி, கரிஞ்சீரகம் தருக்கு தாங்க, கரிஞ்சீரகம். நிறைய பேர் கேட்டீங்களே அக்கா நீ தலைக்கு போடுற கரிஞ்சீரகம் எதுன்னு. ஒண்ணு தானே? என்ன இல்ல இருக்குது காட்டுறேன். இந்த பாருங்க. சரி சரியா, இதான் நாட்டு பெருங்காயம்டா. ம் பாத்துக்கங்கடா, இத வந்து பால் பெருங்காயமா? ஆமா. சரி. எடுத்து விட்டு போடுறது என்ன பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு. ம் இத வாங்குறது எனக்கு தெரியும். இது வெறுங்கற்கண்டு, சோம்பலாவனே. இது வெறுங்கல்கண்டு. ஒரு சோப்பு புண்ணே வந்ததுக்கு பாவம். பாவம்மா, வந்ததுக்கு வாங்குறோம்னு சொல்லு. இந்த அவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துறாரு பாரு. ஆமா. மிளகானே நல்ல நல்ல குறுமிளகா கொடுங்கண்ணே. எல்லாம் பிரஸ் நல்லா நல்லதா எடுத்து கொடுங்க. போடுனே, சீரகத்தையும் போடுனே. கடுகு ஒன்று போட்டுருக்கானே. போடுங்க போடுங்க. அது என்னது? வெந்தயமா? வெந்தயம், கடுகு, கடுகு, இந்த பட்டை கொடுங்க. பட்டை, கிராம்பு. இது இது கொடுங்க. கிராம்பு மஸ்ட்டுண்ணே, எனக்கு வேணும் கிராம்பு. கிராம்பா? ஆமா, கிராம்பு கொடுங்க. கிராம்புலாம் நல்லா இருக்கும், ஆயில் எடுக்காம இருக்கும், நல்லா இருக்கும். ஆயில் எடுக்காத கிராம்பு தான் வேணும். அன்னாச்சி பூ போட்டாச்சு. கல்பாசி வேணுமா? கல்பாசி இருக்குது. இந்த இது கொடுங்க. ஒன்று போதுமா? போதும். பட்டை ஒன்று போதுமா? இந்த பட்டை சுருள் தானே வேணும். ஆமா. நல்லா இருக்கே. வேற இது கிராம்பு பட்டை, ஏலக்காய். ஆனால் இங்கே மாத்திரம் எப்படி 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டில் முட்டு வைக்கிறீங்க எப்படி? இது இங்க எல்லாமே சொந்த முறை. மொத்தம் 5-6 கடை இருக்கு குற்றாலம். அதாவது மொத்தமா எடுத்து மொத்தமா நேரடியா இந்த மிளகு வந்து நம்ம ஓனரோட சொந்த காடு தான். வாயில போட்டு பாருங்க, ஒரு பீஸ் போடுங்க, ம் கடிச்சு பாருங்க மிளகா. இந்த மிளகா இது பூரா உங்க சொந்த தயாரிப்பா? உரப்பா? சொந்த காடு. மிளகு நல்லா இருக்கும். சரி, அப்போ அதில் இன்னொரு பாக்கெட் கொடுங்க. இல்லை இதில் நீங்கள் இதில் கூட எனக்கு உடச்சி போட்டுத்தாங்க. அதே மிளகு தான், அதே தானே கவரு. நான் பழைய மிளகு அங்கே எனக்கு வருங்க. சரி, ரைட்டு போடுங்க. இன்னொரு பாக்கெட் தாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அடுத்து குற்றாலம் வரும்போது தான் வாங்கணும். சோம்பு, சீரகம், கடுகு. அது போ இங்கே பாருங்க, தேன் நெல்லி தானே? நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய். இது வந்து ட்ரை நெல்லிக்காய். ட்ரை இருக்கு. ஆனால் இது என்ன சிவப்பு கலர்ல இருக்கு? எல்லாமே பாக்கெட் 50. அது ஸ்ட்ராபெரில ட்ரை ஃப்ரூட்ஸ். அது ஸ்ட்ராபெரி, இது செரி பழம், இது பம்மிங் சீடு, பூசணி. செரி பழம் ஒரு சும்மா எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு தாங்க. 20 ரூபாய்க்கா? சரி, ஒரு 50 ரூபாய்க்கு தாங்க. 50 ரூபாய் தாரே, ஒன்று சாப்பிட்டு பாருங்க. இந்தா கொடுங்க. இவங்கள்ட்ட கொடுங்க. அவ்வளவு சாப்பிட கூடாதுனே. ஆமா ஆமா, சாப்பிடுங்க, அதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு கொடுங்கனே. சும்மா சாப்பிடுங்க. ஆஹா, சாம்பிலே எத்தனை தர்றாரு? நல்லா இருக்கா? எனக்கு ஒண்ணே ஒன்று வாயில போடு. ம் ம் வேற இது வேணுமா? ம் பிஸ்தா, பாதாம், முந்திரி. முந்திரி ஒரு பாக்கெட் தாங்க. எவ்வளவு வருது? 50 ரூபா. ஒன்று கொஞ்சமா இருக்குது. இதெல்லாம் கிலோ 1050 ரூபா. ம் போடுங்க. சரி கொடுங்க. இது பாதாம் போடவா? போதும்னே. சரி. பாதாம் வேணாம். வேற பிஸ்தா வேணுமா? வேண்டாம், இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. இது ஊருக்கு வராது. இது இது என்னது? அங்கே ஊரில் எல்லாம் இது வர பைனாப்பிள். ஒன்று போதும், ஒன்று போதும். சாப்பிடுங்க. பைனாப்பிளை கூழ் ஆக்கி அதை குளுக்கோஸ் போட்டு இது பண்ணுறது. சோர்வு தளர்ச்சி இல்லாமல் இருக்கு. சுகர்காரங்க எல்லாருமே அண்ணே இதுவே போதும். இதை மட்டும் போடுங்க. இந்தாங்க. ஐயா சும்மா கடை. ம் ம் வேற அச்சு வேணுமா? அப்பா அண்ணே சுக்கு தரட்டா? கொடுத்ததுல மிளகு தானே. சுக்கு தரவா? சுக்கு சுக்கா? சரி, ஒரு பாக்கெட் கொடுத்துங்க. மராட்டி முக்கு வேணுமா? ஏன் உண்மையாலுமே இந்த சுக்கு நல்லா இருக்கே. நான் கூட மிளகு என்னமோ நினைச்சேன்டா. இந்த வாரம்டா வாயெல்லாம் இவ்வளவு இனிப்பு தின்னுமே அந்த காட்டம். மராட்டி முக்கு தரவா? சுக்கு போட்டேன். மராட்டி முக்கு இல்ல இல்ல வேணாம். அதெல்லாம் ஒரு முக்கு வேணாமே. இது வேண்டாமா? எது? பிரியாணி வேண்டாம். வேற கஸ்தூரி மேத்தி. எது? அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. போதும் போதும், இவ்வளோதான். ஆனால் இங்கே வாங்கினா எல்லாம் வாங்கணும் போலடா. பார்க்குற ஐட்டம் பூராமே நல்லா இருக்குடா. பிரிஞ்சி எல்லாம் வேணுமா? பிரிஞ்சி என்ன? இல்ல வேண்டாம், அதெல்லாம் இருக்கு. பெருங்காயம் வேணுமாப்பா? அது பொடி அப்படி பண்ணி ஒடிச்சு பாருங்க. சரி. பெருங்காயம் வேணுமா வேணாமா? எது? பெருங்காயம். பெருங்காயம் ஒன்று தட்டா? இப்போ இத வந்து பொடி பண்ணி அப்படியே பேஸ்ட் மிக்ஸில ஆமா பொடி பண்ணி மௌத்துக்கு போட்டுக்கலாம். இது பனங்கற்கண்டு. இது ஒரிஜினலா இதானே? ஒரிஜினலா எப்படி? என்னன்னு? பனங்கற்கண்டு உள்ள இருக்கு. காக்கல போட்டுட்டா? இல்ல இல்ல காக்கல வேணாம். இது எவ்வளவு? 50 ரூபா தான். வாங்கிக்கலாமா? போடு போடு, ஒன்று எடுத்து போடு. கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு 100 ரூபா. இது எதுக்கு கஸ்தூரி மஞ்சள்? ஏற்கனவே கிடைக்க. பைத்தா மாதிரி மூஞ்சிக்கு போட்டு கழுவுனா வாசமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்குல. சரி, அது வேணாம் எங்களுக்கு. அது கொடுங்க, பரவாயில்ல. இந்த மஞ்சள் இருக்கா? ஒரிஜினல் மஞ்சள் அரைச்சி போடுறது. அது இல்லையேனே. மஞ்சள் மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கிழங்கு. அது தை மாசம் தான், அதோட முடிஞ்சிடும். நம்ம ரூம்ல இருக்கல பாத்ரூம்ல, அதுதான் கஸ்தூரி மஞ்சள். அது கிழங்கா வச்சிருக்காரு. இது அப்படியே? வேற அவ்வளோதான். மிக்ஸில போட்டா பொடி ஆயிருமானே? மிக்ஸில ஒடிச்சு போடுங்க, நல்லா பொடி. அவ்வளவுதான். இது பூரா எவ்வளோண்ணே வந்திருக்கு மொத்தம் டோட்டல்? போதுமா? போதும்ண்ணே. மிளகு 1 ஆ 2 ம் 3 ம் 4 ம் 5 ம் 6 ம் 7 ம் 8 ஆ ஆ ம் 11
11 இது 50 ரூபா போட்டுக்கானே. சரி 12 ஆ 13 ம் 14 ம் 15 16 16 அவ்வளவுதான். 16 ஐட்டம் 16 ஐட்டம். 16 ஐட்டத்துக்கு எவ்வளோ வருது? 800. 800 ஆனால் நம்ம வீடியோ போட்டதுக்காக அனைத்துமே அவர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாரு. ஆமாம், நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்பு மிளகெல்லாம் உண்மையாலுமே சொல்றேன். ஒண்ணே ஒண்ணு தான் இப்போ கொடுத்தாங்க. ஆ ஆ அப்படியே அந்த காட்டை இன்னும் இப்போ அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம தரப்பாரு. அண்ணே இது எப்படின்னு இதை நாங்கள் வீடியோ போட்டதுக்காக சும்மா தர்றீங்க அப்படி தானே? சும்மா தருவாரு. ஆ இந்த பாருங்க மிளகு ஒரிஜினல். இதெல்லாம் நல்லா இருக்கும். சோப்பு சூப்பரா. இந்த பாருங்க சோம்பெல்லாம் எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும். இப்படி வச்சு தேய்ச்சு ம் அப்படியே அந்த வாசம் வாயில ம் ம் சீரகம். போடுறது. சீரகத்தை அதே மாதிரி கசக்கி பார்க்கணும். லேசா சும்மா கசக்கி பார்க்கணும். நல்லா இருக்கா? ஒரிஜினல்ப்பா. சரி ரைட் அள்ளி போடு. ஓகே சூப்பர். ரைட் ஓகேப்பா. இதில் முடிஞ்சுன்னு சொல்லிடு. இங்க எப்பவும் கடை இருக்கும். ஆ சரி ஓகேப்பா. நீங்க யாராவது வந்தீங்கன்னா இது எந்த வழினே? இது குற்றாலம் பால்ஸ் போற வழி. பால் சூப்பர் வழி. பேரு கடை பேரு கடை பேரு அன்சப். அன்சப்பு அன்சப் கடைப்பா. உண்மையாலுமே சொல்ல சூப்பரா வச்சிருக்காங்க. எல்லாமே 50 ரூபா தானா. நான் கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஓகே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து vlog-ஆ போடுறோம். பாத்துக்கோங்க. காலை 8 நிமிஷம் வீடியோ வரும். ஓகே பாய்.